السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها بامرأة يتزوجها، أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, சில சமயம் நம்முடைய பார்வைக்கு இருவரின் செயல்கள் ஒரே மாதிரி இருக்கும், அல்லது இரண்டு செயல்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அவை இரண்டுக்கும் மத்தியில் அல்லாஹ்விடத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உண்டான இடைவெளி இருக்கும். சில சமயம் நம்முடைய பார்வையில் ஒரு செயல் அல்லது இரு செயல் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அவை இரண்டிற்குமான வித்தியாசம் அல்லாஹ்வுடைய பார்வையில் மபைன ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிக்கு மத்தியில் எவ்வளவு தொலைதூரம் உண்டோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். நம்ம விளங்குற மாதிரி தமிழ்ல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும் அந்த இரண்டுக்கும் மத்தியில். அப்போ காரியங்கள் ஒன்று, ஆனால் அதனுடைய பிரதிபலன்கள் இரண்டு, வெவ்வேறு. அப்படி நிறைய காரியங்களை நாம் மார்க்கத்தினுடைய பார்வையில் பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்முடைய ஒரு பயணம், நம்முடைய ஒரு காரியம், இது எதற்காக எடுத்து வைக்கிறோம் நம்முடைய காலை என்பதை பொறுத்து அது வேறு விதமாக மாறி போகிறது. குர்ஆனில அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லுவான். அவங்க நபித்துவத்திற்கு முன்னால எகிப்தில் அவர்கள் விற்பனை செய்யப்பட்டு ஒரு வீட்டில் அவர்கள் அடிமையாக வளர்கிறார்கள். இளமையை அடைந்து அழகான ஒரு இளைஞராக இருக்கிற போது அந்த வீட்டினுடைய பெண்மணி அவர்களிடத்திலே தவறாக நடந்து கொள்ள முயற்சிப்பதை குர்ஆன் பேசுகிறது. வரலாறு நீண்ட நெடியது. அதில் ஒரு ஆயத்து இப்படி வரும்: வஸ்தபகல் பாப, இருவருமே கதவை நோக்கி ஓடினார்கள். இருவருமே கதவை நோக்கி ஓடினார்கள். அப்ப ரெண்டு பேர் ஓடி இருக்கிறார். ஓட்டம் என்பது இரண்டு பேரிலிருந்து நிகழ்ந்துள்ளது. ஆனால் இரண்டு ஓட்டத்திற்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் மிக நீண்ட நெடியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்தினித்தனத்தை வெளிப்படுத்தும் முகமாக தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கிலே ஓடுகிறார். தக்வாவை நோக்கி ஓடுகிறார். பின்னால் வரக்கூடிய பெண்மணி வேறொரு நோக்கத்தில் அவரை துரத்துகிறார்கள். இரண்டுமே ஓட்டம்தான், ஆனால் இரண்டுக்கு மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம். ஒருவர் பள்ளிக்கு வருகிறார் அல்லாஹ்வுக்காக வேண்டி, மற்றொருவர் பள்ளிக்கு வருகிறார் யதார்த்தமாக பாத்ரூம் செல்வதற்காக வேண்டி. வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டுமே பள்ளிவாசல், ரெண்டுமே அந்த பில்டிங்குக்குள்ள வந்து விடுகிறோம். ஆனாலும் கூட ஒருவர் வருவது லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக, லித்திலாவத்தி, குர்ஆனை ஓதுவதற்காக, லிக்ருக்காக ஒருவர் உள்ளே வருகிறார். மற்றொருவர் யதார்த்தமாக உள்ளே வந்தார். ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக வரலாம். அப்போ அல்லாஹ்வுக்காக வருவதும் வேறு நோக்கத்திற்காக வருவதும் ரப்பிடத்திலே மிகப்பெரிய வித்தியாசம் கொண்ட அமலாக இருக்கிறது. அந்த வகையில ஹிஜ்ரத் அப்படிங்கிற ஒரு அமல் இருக்குது. ரொம்ப அற்புதமான அமல், மார்க்கத்தில ரொம்ப ஒரு அவசியமான அமலும் கூட. கியாமத் நாள் வரை ஹிஜ்ரத் என்பது இருக்கிறது. அதாவது நம்முடைய தீனை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய அந்த அல்லாஹ் தந்த ஷரியத்தை பாதுகாத்துக் கொள்ள தேவைப்பட்டால் ஒரு ஊரில் இருந்து இடம் மாற்றலாகி மற்றொரு ஊருக்கு செல்லலாம். இது ஹிஜ்ரத். சஹாபாக்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய தீனை பாதுகாக்கும் நோக்கத்தில் மதீனாவிற்கு வந்தார்கள். இந்த ஹிஜ்ரத் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது.
குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் வல்லதீன ஹாஜரு அப்படின்னு சொல்லி தொடங்குகிற எல்லா ஆயத்துகளையும் அந்த ஆயத்தினுடைய முடிவில் அல்லாஹ் சுப செய்தியோடு முடிப்பான். வல்லதீன ஹாஜரு வல்லதீன ஜாஹது வஹாஜரு, இப்படி எல்லாம் நிறைய வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது. இதுவெல்லாம் எதை உணர்த்துதுன்னா ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து, ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து. அப்ப ஹிஜ்ரத்துடைய அமலை குர்ஆனுடைய வசனங்கள் போற்றி புகழ்ந்து பேசுகிறது. ஆனால் ஒருவர் ஹிஜ்ரத் செய்த நோக்கமே ஒரு பெண்ணை அடைவதற்காகவே. அவரும் ஹிஜ்ரத்து தான் செய்தார். அவர் மக்காவில் உள்ள நபர், அவருடைய பெயர் ஹதீஸில் பதிவு செய்யப்படலை. அவர் மக்காவில் உள்ள ஒரு பெண்மணி இடத்துல திருமணத்திற்கான தூது அனுப்பினார். நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று தூது அனுப்பினார். அந்த அம்மா முதல் கட்டமாக பதில் கொடுக்கல அந்த பெண்மணி. பிறகு அந்த பெண்மணி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இவர் இங்கிருந்து மறுபடியும் அதே செய்தியை இன்னொரு முறை தூது அனுப்புகிறார். இந்த மாதிரி நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நீங்க ஹிஜ்ரத் செய்து வந்தால் நான் உங்களை மனமுடித்துக் கொள்கிறேன்னு சொல்லிச்சு. இவர் மெனக்கெட்டு அதற்காக வேண்டி மக்காவில் அல்லாவுக்காக நீயத்து வச்சு வந்திருக்கலாம்ல, அப்படி வரல அவரு. நம்ம அங்க போறோம், அந்த அம்மா பேர் உம்மு கைஸ். நம்ம அங்க போறோம், அந்த பெண்மணியை மனமுடிக்கிறோம், அங்க வாழ்றோம். அதற்காக மெனக்கெட்டு அங்கிருந்து பயணமாகி ஹிஜ்ரத் செய்து வந்தார். இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த தகவல். இந்த மாதிரி உம்மு கைஸுங்கிற பெண்மணியை அடைவதற்காக வேண்டி, திருமணம் முடிப்பதற்காக வேண்டி மனுஷன் அங்க இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாருங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் எல்லாம் அவரை முஹாஜிர உம்மு கைஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வாங்க முஹாஜிர உம்மு கைஸ், உம்மு கைஸுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவரே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்த நிகழ்வை முன்னிட்டு தான் இந்த ஹதீஸே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல சஹீஹ் புகாரில, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் யாவுமே நியத்துகளை கொண்டே அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுகிறது. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவாரோ அவருடைய ஹிஜ்ரத் அப்படி வந்ததாக எழுதப்படும், அல்லாஹ்வின் பக்கம் வந்ததாக எழுதப்படும். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா, ஏதேனும் உலகத்தை அடையும் நோக்கத்தில் வந்தார், யுசீபுஹா, அதை அவர் அடைந்து கொள்வார். அவ் இலா இம்ரஅத்தின், அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வந்தால் என் கியுஹா, அந்த பெண்ணை அவர் திருமணம் முடித்துக் கொள்வார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்களே. இந்த ஹதீஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? இந்த ஹதீஸனுடைய பேக்ரவுண்ட்ல இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. யாரு? அந்த உம்மு கைஸ் அவர்களுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர். அப்போ ஹிஜ்ரத் செய்து வந்தது ஒரு உயர்தரமான அமல். ஆனால் அது அல்லாஹ்வுக்காக இல்லாமல் போனது ஒரு வருந்தத்தக்க செய்தி தான். அது அல்லாஹ்விற்காக இல்லாமல் போனது அது ஒரு வருத்தமான செய்தி. அப்ப இதிலிருந்து நமக்கு ஒரு நமக்கு ஒரு படிப்பினை எழுதுகிறார்கள். எந்த காரியத்தை அது அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படும் போது அது ஆகிரத்துடைய காரியமாகவே மாறிவிடுகிறது. அது துன்யாவுடைய காரியமாக இருந்தாலும் சரி, அது மறுமையினுடைய நன்மையை பெற்றுத்தரும் காரியமாக மாறிவிடுகிறது. வெவ்வேறு வித்தியாசமான விஷயமாக அது மாறுது. ஒரே மாதிரி இருந்தாலும் வேறு வேறு அமலாக அது அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகிறது. அப்படியானால் நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அது அல்லாஹ்வுக்காக நன்மையான காரியங்களில் ஆகிரத்தினுடைய நோக்கத்தில் அது வெளிப்பட வேண்டும், வெளியாக வேண்டும். அப்படி வெளியாகினால் அது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய நன்மைக்குரியதாக அமையும். மறுமையில் அந்த சவாபை எல்லாம் பார்க்கிற போது இன்னும் நாம் நினைப்போம், இன்னும் பல சொற்களை பல செயல்களை ரப்புக்காக செய்திருக்கலாம் என்று நினைப்போம். வல்ல நாயன் நம்முடைய சொல் செயல்களை, நம்முடைய சிந்தனைகளை அவனுக்காக வேண்டி, அவனுடைய தீனுக்காக வேண்டி ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.